11வது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசியில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறாங்க. அதாவது கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானுங்க. நீதி அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீதியை கட்டாயம் வழங்கக்கூடியவர் சனி பகவான். இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே சேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வச்சிருப்பாங்க. எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாதவர், சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த வருஷம் ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், 7வது இடத்துல கேது பகவானும் இருந்து பல்வேறு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தந்தாலும் கூட அது ஒரு சின்ன நல்ல விஷயங்களையும் தர போறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது ராசியில ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பெரிதா இருக்குங்க. அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசுல ஏற்படும். வருமானம் குறையும், வருமானம் தடையை ஏற்படுத்தும், தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நிலை குறையும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி குரு பகவான் போறதுனால, உங்கள் ராசிக்கு 6க்கு குரு பகவான் போவதனால தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்கணும். நிறைய அடகு வைக்கக்கூடிய தன்மை, தங்க நகைகள் தொலைவதற்கான வாய்ப்புகள், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும். இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். வேலை விஷயமா ஃபாரின் போறது அல்லது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். வாழ்த்துக்கள்.